சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவும் தேவர் ஐயாவும் ஒரு மீட்டிங்கு போயிருக்காங்க. கரெக்ட கை யோசையோடு எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்போ தேவர் ஐயா பேசுகிறாரு, நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு உவமை சொல்கிறாரு. பனைமரம் மாதிரி நட்பு இருந்தால் சிறக்குமா, வாழை மரம் மாதிரி நட்பு இருந்தால் சிறக்குமா, தென்னை மரம் மாதிரி நட்பு இருந்தால் சிறக்குமா? மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, திடீர்னு தென்னை மரம் வாழை மரம் பனை மரத்தை சொல்கிறாங்களே. அதுக்கு தேவரையா விளக்கம் சொல்கிறாரு, வாழை மரம்னா டெய்லி அதை மண் அணைச்சி அதை வாழை இலையை வெட்டி விட்டு இப்படி உர வச்சு இப்படி பார்த்தா தான் ஒரு வருஷத்தில் பலன் இருக்கும், நல்ல பலன் தரும். இது ஒரு விதமான நட்பு. அப்படின்னா டெய்லியும் செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் கூட இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க நம்ம கூட நட்பு நீடிக்காது. தென்னை மரம்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி செலவிடணும். அப்படின்னா மாதத்துக்கு நமக்கு இவங்களுக்கு வர்றப்போ பூரா அவங்களுக்கு செலவு பண்ணி அங்கங்கே பார்த்தோன்னா தலைவரே வாங்க அப்படி இப்படி செலவு வச்சா தான் இந்த நட்பு நீடிக்கும். பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செலவும் செய்ய வேணாம், ஆனால் பலன் கொடுக்கும். எதுவுமே அதை கண்டுக்க வேணாம், வருஷம் ஆச்சுன்னா மொங்கு தரும். இப்படி நட்பு தான் சிறந்தது. இது மாதிரி நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இப்படி நட்பு கிடைச்சா எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவும் தேவர் ஐயாவும் நட்பு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இதை சொல்லியிருக்காரு.